கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி செய்ப்போம். பிதாவே, மட்டும் எங்களை நடத்தி வந்த எல்லா தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரமும் இந்த யூடியூப் வழியாக நாங்கள் கேட்க போகிற செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர, எங்களுடைய பொருளாதார காரியங்கள் வளர கர்த்தருக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இன்னும் ஒரு சில வாரங்களிலே கர்த்தாவே இந்த வருடத்தை முடிக்கப் போகிறோம். எங்களை பக்குவப்படுத்தும், வணையும். இதுவரைக்கும் எங்களுக்கு தடைபட்டிருந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் கூட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் தருவீராக, தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எந்த தேவன்? இந்த சங்கீதம் தேவனுடைய நகரத்தை குறித்து, எருசலேம் நகரத்தை குறித்து, தேவனுடைய நகரத்தை குறித்து சொல்லப்படுகிற சங்கீதம். 1ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்ம பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நகரமாக நாம் இருக்கிற இடத்தை தேவன் மாற்றுகிறார். அதற்கு ஆதார வசனம் 1ஆம் வசனத்திலே இருக்கிறது. அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். நாம் இருக்கிற நகரம் தேவனுடைய நகரமாக தேவன் மாற்றுகிறார். நாம் இருக்கிற வீட்டை தேவனுடைய வீடாக தேவன் மாற்றுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, அதை சீயோனை போல மாற்றுகிறார். 12ஆம் வசனத்தில் பாருங்கள், சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை விட்டு பாருங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவன் தம்முடைய வீட்டை, தேவன் தம்முடைய நகரத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு நகரமாக, ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வீடாக மாற்றுகிற இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தன்மை உள்ள தேவன், இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதியிலேயே விட்டு போவதல்ல, பாதியிலேயே மனமாறுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். மனுஷனை போல மனம் மாறுகிறவர் அல்ல தேவன். கடைசி வரையந்தும் தேவன் அவனுக்கு என்ன அழைப்பை கொடுத்தாரோ, என்னை தெரிந்து கொண்டாரோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க நினைத்தாரோ, அதை அனைத்தையும் செய்கிறவராக அவர் இருக்கிறார். அவன் மரண பரியந்தம் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை, சமாதானத்தை, எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த தேவன்
மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். ஆக 3 காரியங்களிலே நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் நித்தமும் முடிவு பரியந்தம் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நம்மை வழி நடத்துவார். எப்பொழுதும் நம்மை வழி நடத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று பார்க்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறார். ஆக முதலாவது, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துகிறார். ஆக நடத்துகிற தேவன் மகா வறட்சியான காலங்கள், பொருளாதார வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி, சரீர ரீதியாக சுகம் பலனத்தில் இருக்கிற வறட்சி, இவைகளை எல்லாவற்றிலும் பாதிப்பு ஆத்மாவுக்கு தான். ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன், ஆனால் நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். யோவான் நிருபங்களிலே பார்க்கிறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி விரும்புகிறேன். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி விரும்புகிறேன். நீ சுகமாயிரு, உன் ஆத்மா வாழ வேண்டும். ஆக வறட்சியான காலங்களிலே தேவன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். எலும்புகளை எல்லாம் தேய்ந்து போய், இந்த காலத்தில் நிறைய பாருங்க, எலும்பு தேய்ந்து போய்விட்டது. கால்கள் வலிக்கிறது, கை முட்டியெல்லாம் வலிக்கிறது, சரீரத்தில் பலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குகிறார். ஒரு சரீரத்தின் அச்சாரமே எலும்புகள் தான். இந்த எலும்புகள் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே செயல்பட முடியாது. ஆக அந்த எலும்புகளை நினம் உள்ளதாக மாற்றுகிறார். நல்ல பலம் உள்ளதாக, திடம் உள்ளதாக அந்த எலும்புகளை தேவன் மாற்றுகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆக உனக்கு அப்படிப்பட்ட எலும்பை தேவன் தரும் பொழுது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி பசுமையாக இருக்குமோ, அதினதின் தன்மையிலே அதினதின் கனியை கொடுக்குமோ, அப்படிப்பட்ட நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல உன் வாழ்க்கை இருக்கும். வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். வற்றாத நீரூற்று எக்காலத்திலும் வற்றி போகாது. உலக பிரகாரமாக இன்றைக்கு கூட அநேகர் சொல்லுகிறார்கள், பாஸ்டர் முன்னாடி இவ்வளவு தோண்டின தண்ணி நிறைய வந்துச்சு போரில், இப்போ தண்ணி வரல, அதனால் மறுபடியும் போரை இன்னும் ஆழமாக நாங்கள் போடுகிறோம், ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆக தேவன் வற்றாத நீரூற்றை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நமக்கு சுகத்திலே வற்றாத சுகம், வற்றாத ஐஸ்வர்யங்களை தருகிறார், வற்றாத சந்தோஷத்தை தருகிறார், வற்றாத சமாதானத்தை தருகிறார், வற்றி போகாத ஒரு மன அமைதியை தேவன் இன்றைக்கு தருகிறார். இன்றைய உலகம் மன அமைதி இழந்து இருக்கிறது. இன்றைய உலகத்தில் அநேகர் மன அமைதி இழந்தவர்களாக, மன நோயாளிக்குட்படுகிற போகிற அளவுக்கு மன அமைதி இழந்தவர்களாக, மன நிம்மதி இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி அல்ல,
தேவன் வற்றாத மன அமைதியை தேவன் தருகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 29:5. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாக போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்ட தேவன் நான். இம்மட்டும் நீ வாழ்ந்திருக்கும்படி உனக்கு பலத்தை கொடுத்தவர் நான், உனக்கு சுகத்தை கொடுத்தவர் நான், உனக்கு ஜீவனை கொடுத்தவர் நான். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இம்மட்டும் நீ வாழ்ந்து வந்தது ஜீவனுள்ள தேவனாகிய என்னால் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்ராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் செகண்ட் சீசன் என்று சொல்லுகிறார்கள். மறுபடியும் வெயில் அதிகமாக அடிக்கிறது, அதிக வெயில் அடிக்கிறது. மே மாதத்தில் அடிக்கிற வெயிலை போல இப்பொழுது அடிக்கிறது. இப்பொழுது மழைக்காலம். ஆக இந்த மழைக்காலம் இல்லாமல் வெயில் அதிகமாக இருக்கிறது. ஆக இங்கே தேவன் என்ன செய்கிறாராம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே வெயில் தாக்காதபடிக்கு மேக ஸ்தம்பத்தினால் தேவன் அவர்களை நடத்தினார். அவர்களுடைய பிரயாணம் தடைபடக்கூடாது, அவர்களுடைய தங்கி இருக்கிற இடத்துல நல்ல சௌகரியங்கள் தடைபடக்கூடாது என்பதற்காக தேவன் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலே அவர்கள் நடத்தினார். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களுக்கு முன் சென்றார் என்று பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒருவேளை இந்த அடிப்படையாக வைத்துதான் சொல்லியிருப்பார் போல. ஆகவே இரவிலே வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். நமக்கு முன் செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான இருளாய் இருந்தாலும் சரி, அந்த இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் சரி, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன் செல்கிறவராக இருக்கிறார். நமக்கு முன் சென்று அந்த இருளிலே நாம் தடுமாறி கீழே விழாதபடிக்கு, வீழ்ந்து போகாதபடிக்கு தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவே இல்லை. இந்த வார்த்தையை கொடுக்கிற தேவன் இந்த வாரத்திலிருந்து, இந்த செய்தி கேட்கிற இந்த வாரத்திலிருந்து, இந்த நேரத்திலிருந்து இந்த வருடம் முடிகிற வரைக்கும் தேவனுடைய நடத்துதல் விலகி போவது கிடையாது. தேவன் ஒருபோதும் விலகி போக மாட்டார். நம்மோடு கூட என்றைக்கும் இருக்கிறவராய் இருப்பார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 3:24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துவதற்கு இன்றைக்கு வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் இன்றைக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் தியானிப்போம்.
வேத வசனங்களை நாம் விசுவாசிப்போம், வாசிப்போம். அந்த வசனங்கள் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்தும். கிறிஸ்து நம்மை வழி நடத்துவார். நாம் கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்தப்படும் பொழுது கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. இங்கே ஒரு மனுஷரிடத்திலிருந்து ஒரு மனுஷரிடத்துக்கு போவதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு, சக மனுஷரிடத்திற்கு, சபையிடத்திற்கு, நீங்கள் வார வாரம் சபைக்கு போக வேண்டும். ஆக அந்த சபையினிடத்திற்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் வார வாரம் உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் தேவ சபைக்கு போய் வந்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற காரியங்களிலே உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் தேவன் வழி நடத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆட்டு மந்தையை நடத்துவது போல தேவன் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 77ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சங்கீதம் 77:20. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல நடத்தினீர். உங்களை ஏன் சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவன் மோசே ஆரோனை கொண்டு ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பன் நடத்துவது போல இவர்களை கொண்டு நடத்தினார். அதே போல உங்களுக்கும் நீங்கள் தேவ சபைக்கு போகும் பொழுது அந்த சபையின் மேய்ப்பனை கொண்டு உங்களை தேவன் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அந்த மேய்ப்பன் மூலமாக, அந்த மேய்ப்பன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 52, 53 இந்த 2 வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் பயப்படாதபடிக்கு, எந்த மிருகத்தினாலோ ஒரு பயமோ அல்லது எந்த விரோதமான மனுஷர்களினால் வரக்கூடிய பயமோ வராதபடிக்கு, அவர்கள் பயப்படாதபடிக்கு தேவன் அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் நான் யோசிப்பேன், எவ்வளவு ஒரு அக்கறை இருக்குமானால் தேவன் பத்திரமாய் வழி நடத்தி இருக்கிறார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சத்துருக்களை கடல் மூடி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 23:8. இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுயதேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் அழைத்து வழி நடத்தி கொண்டு வந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை நிமித்தம் தேவன் நம்மை சிதற பண்ணியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ தேவன் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். தேவன் நம்மை வழி நடத்தி கொண்டு வந்து அவரோடு கூட இணைத்து நம்மை வழி நடத்தி கொண்டு போகிறார். இதை நம்முடைய வாயினால் சொல்வோம்.
கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நாம் சத்தியம் பண்ணுவோம், கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை வழி நடத்தினார் என்று. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 32:9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். யாக்கோபு எங்கெங்க போனான்? தான் வீட்டை விட்டு வெளியில் அவங்க அம்மா பேச்சை கேட்டு வெளியில் புறப்பட்டு போன பிறகு வனாந்திரத்தில் போனான். அவன் படுத்திருந்தது வனாந்திரத்தில் படுத்திருந்தான். ஒரு கல்லை எடுத்து தன் தலைமாட்டில் வைத்து படுத்தினான். அன்னைக்கே தலையணை பயன்படுத்தி இருக்கிறாங்க போல. நம்ம தலையணையெல்லாம் இன்னைக்கு நினைக்கிறோம், நம்ம அன்றைக்கே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் அவன் ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு வைத்து படுத்திருந்தான். அந்த இடத்துல தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக தரிசனத்தை கண்டான். இது வானத்தின் வாசல் என்று சொல்லி சொன்னான். அதை தான் இங்கே தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். வனாந்திரத்திலே கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினார். இந்த செய்தி கேட்கிற இந்த நாள் முதற்கொண்டு தேவன் உங்களை கண்டுபிடித்த நாளாக இந்த நாள் இருக்கும். தேவன் உங்களை நடத்துவார், தேவன் உங்களை உணர்த்துவார், தேவன் உங்களை கண்ணின் மணி போல காத்தருளுவார். உங்களுக்கு ஒருவித சுகவீனமும் பலவீனமும் எதுவும் உங்களுக்கு வரப்போவது கிடையாது. கர்த்தர் எல்லாவித பலத்தினாலும் உங்களை இடை கட்டுவார். கர்த்தர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேறொரு தேவன் அவரோடு இருந்ததில்லை, வேற யாரும் அவரோடு இருந்ததில்லை. அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆக முதலாவது, தேவன் நித்தமும் நம்மை வழி நடத்துகிறார். இரண்டாவது, கர்த்தர் முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிறார். கர்த்தர் முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிறார். யோவான் எழுதின சுசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆக தேவன் முடிவு பரியந்தம் அன்பு வைத்திருந்தார். ஆக முடிவு பரியந்தம் அன்பு வைத்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். பாதியிலேயே மனுஷருடைய அன்பு மாறி போகும், மனுஷனுடைய அன்பின் தன்மைகள் மாறி போகும், அன்பின் சுபாவங்கள் மாறி போகும். ஆனால் கர்த்தருடைய காரியமோ ஒருபோதும் மாறாது. யோவான் எழுதின சுசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தந்தருளி நமக்காக தேவன் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்காக உயிர் கொடுப்பது மிக பெரிதான காரியம், மிக மிக பெரிதான காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சாலை விபத்துகளை பார்க்கும் பொழுது தம்பியின் கண் முன்னே தன் சொந்த அண்ணன் வாகனத்தில் அடிபட்டு மரித்ததை கண்டு
திகைத்து போனான் என்று சொல்லி செய்தி பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். தகப்பன் கண்முன்னே பிள்ளை மரித்து போவதை பார்க்கிறோம். பிள்ளையின் கண்முன்னே தகப்பன் மரித்து போகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நாம் வாழ்ந்திருக்கும்படிக்கு பிதாவாகிய தேவனால் நமக்காக கொடுக்கப்பட்டார். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவனுடைய கஷ்டத்தில் ஒருவன் எந்த அளவுக்கு உதவுகிறான் என்பதை பார்ப்பதிலே தான் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இங்கே பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கும் கூட ஊழியக்காரனாக நான் இருக்கிறேன். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளைகள், எத்தனையோ பேர் தேவ சபையை நேசிக்கிறவர்கள், ஊழியக்காரன் என்று நேசிக்கிறவர்கள், எவ்வளவோ காரியங்களிலே ஜெபத்திலே தாங்குகிறவர்களாக, தங்கள் காணிக்கைகளிலே தாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவும் அன்புதான். தேவ அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பை நான் பார்க்கும் பொழுது நான் உண்மையிலே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய சுபாவம் அன்புதான். அன்பு ஒன்றுதான் அவரிடத்தில், வேறு எதுவுமே இல்லை. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். ஆக அன்பில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 23:5. தேவன் அன்பு கூர்ந்தால் என்னென்ன செய்கிறார் என்று பாருங்க. தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தர் பேழையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படினார். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் என் எதிரிகளுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் என் தேவனாகிய கர்த்தர் என் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இப்படி சொல்லி பாருங்கள், உண்மையாகவே எல்லா சாபங்களும் ஆசீர்வாதங்களாக மாறும். எதை எடுத்தாலும் சரி, இன்றைக்கு பார்க்கிறோம், இது இந்த சாபமா, இல்லை இது இந்த சாபம், எங்கள் அப்பா வழி சாபமா, எங்கள் அம்மா வழி சாபமா, இல்லை யார் வழி சாபம், எல்லா சாபங்களையும் முறியடிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆக என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, அன்பு கூர்ந்தபடியினால் சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆக காரியங்களை உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6 முதல். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படிக்கு, அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று
கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். எப்பா, நீ பெரிய காசு பணம் உள்ளவன், நீ காரு வாகனம் என்று எல்லா வசதியும் உள்ளவன் சொல்லி உன் மேலே அன்பு வைக்கலை. நீ உலகத்தை பிராரமாக பார்க்க போனா கொஞ்சமாக நீ இருக்கிறபடினால, நீ இருக்கும்போதே தேவன் உன்மேல் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜா பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜா பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். தேவன் நம்மை மீட்டு கொண்டவராயிருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மில் அன்பு கூறுகிற தேவன் நம்மை மீட்டு கொள்ளுகிறார். தம்முடைய குமாரனையே கொடுத்த தேவன் நம்மை மீட்டு கொள்ளுகிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன், சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன், நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் நம்மை நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீதிமொழிகள் 3:12, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். எந்த பிள்ளைய அப்பா ரொம்ப நேசிக்கிறானோ அவங்கிட்ட ஒரு வேலை சொல்லுவான். அவன் அந்த பையன் வந்து ஒன்று கேட்பான், அப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க. அந்த மகன் வந்து கேட்கும், அப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் அவனும் வாங்கி தர முடியாது, அப்பாட்ட இப்பெல்லாம் காசு கிடையாது. இது ஒரு சிட்சை, இது ஒரு வகையான சிட்சை. அந்த கேட்ட நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு நிலை, இது ஒரு வகையான சிட்சை. அதே போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார், சிட்சித்து பார்க்கிறார். வாங்கி தரலன்னா இவன் உடனே நம்மளை வெறுத்துறானா, இவன் வெறுத்துறாளா, இவளுக்கு நம்ம செய்யலைன்னு சொன்னா இவன் நம்மளை வெறுத்துறாளா என்று தேவன் அங்கே சோதித்து பார்க்கிறார். ஏனென்று சொன்னால் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், தன்னையே கொடுத்த தேவன். ஆக அப்படிப்பட்ட அன்பு வைத்திருந்த தேவன் சகலவற்றிலும் முடிவு வரியந்தம் அன்பு கூறுகிற தேவன் நம்மை சிட்சித்து பார்க்கிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏசாயா 63:9, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. என்னென்ன காரியங்கள் அந்த அன்பு செய்து இன்றைக்கு உலக பிரகாரமாக மனிதர்களை நாம் பார்த்தோமானால் ஒன்றே ஒன்று தான், துட்டு தான், காசு பணம் தான். இந்த பணத்துக்காக தான் உலக அன்பு. ஆனால் தேவ அன்பு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. தேவனுடைய அன்பு முடிவு பரியந்தம் நம்மை நடத்துகிறது. தேவனுடைய அன்பு அவரையே கொடுக்க வைக்கிறது நமக்காக. தேவனுடைய அன்பு நம்மை சிட்சிக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போகிறார். அவை நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ரோமர் 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆக ஜெபம் பண்ண வேண்டும், அந்த ஜெபத்தில் போராட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரின் அன்பின் நிமித்தமும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை என்னை அதிகமாக நான் யோசித்தேன். ஆக பரிசுத்த ஆவியானவர் அன்பு கூறுகிறார். அந்த அன்பு கூறும் பொழுதுதான் நம்ம சோர்ந்து போகும்போது, தளர்ந்து போகும்போது, இலக்கரிச்சு போகும்போதெல்லாம் தேவன் அங்கே ஆவியானவர் நம்மில் அன்பு கூர்ந்து நம்ம எடுத்து நிறுத்துகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்லும் பொழுது 3 விதமான காரியங்களை அவன் சொல்லுகிறான். தேவனே 51:10 சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுமையும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும், உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். 3 விதமான ஆவியின் தன்மைகள் பார்க்கிறோம். நிலைவரமானது, அது பரிசுத்த ஆவி, அது உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. ஆக இப்படிப்பட்ட தன்மையுள்ள ஆவி நிமித்தம் அன்பு கூறுகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அன்பு கூறுகிறவராயிருக்கிறார். யோவான் 11:9 இயேசு சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பு கூறுகிறது போல நானும் உங்களில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். பவுல் அங்கே சொல்லுகிறார் கொரிந்தியரிடத்தில், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்போ அந்த அன்பில் எவ்வளவு கடவுளுக்காக அன்பு கூர்ந்திருக்கிறார்கள். ஆக நாம் அன்பு கூர்ந்திருக்கிறோமா? தேவன் நம்மிடத்தில் முடிவு வரையந்தம் அன்புள்ளவராயிருக்கிறார். நாம் நம்முடைய நாள் வரையந்தம் அல்லது கர்த்தருடைய வருகை பரியந்தம் நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3வது காரியம், கர்த்தர் முடிவு பரியந்தம் கூட இருப்பார். கர்த்தர் முடிவு பரியந்தம் கூட இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மத்தேயு 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமேன் என்று அவரே சொல்லுகிறார். அப்படியே நடக்கும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் மற்ற ஜனங்கள் எல்லாரும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சபைக்கு ஏன் உங்களை போக சொல்கிறோம்னா, நீங்கள் சபைக்கு போனாதான் உபதேசத்தை கேட்க முடியும். உபதேசத்தை கேட்டீங்கன்னா தான் உலகத்தின் முடிவு வரியந்தம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்கள் வீடுகளிலே உங்களோடு கூட இருப்பார். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய பர்வதம் நம்முடைய வீடாகவும் இருக்கிறது. ஆக இங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உபாகமம் 31:8, கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னோடே கூட இருப்பார்.
அவர் உன்னை விட்டு விலகிறதும் கிடையாது, உன்னை கைவிடுறதும் கிடையாது. சரி, நீ அதனால் நீ அதை உன்னுடைய சிந்தையில் நீ அதை கொண்டு வராத என்று தேவன் சொல்லுகிறார். இந்த உலகத்தின் பிரச்சனைகளை கண்டு பயப்படாத. ஏன் என்று சொன்னால், நான் தானே உனக்கு முன்னாடி போகிறேன், நான் உன் கூட இருப்பேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் யோசுவாவை பலப்படுத்துவார். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு. கேள்வி கேட்பாரு, நான் உனக்கு கட்டளை இல்லையாப்பா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாத, கலங்காத, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தரே சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோடே கூட இருக்கிறேன். அன்றைக்கு யோசுவாவிடத்தில் சொன்ன கர்த்தர் இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். இன்னும் எஞ்சியுள்ள வாரங்களை எப்படி நான் கடந்து போக போகிறேன், இன்னும் 2 மாதங்களை எப்படி கடந்து போக போகிறேன் என்று யோசிக்கிற விசுவாசியே, கர்த்தர் இதுதான் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன். சின்ன குழந்தைங்க அழுவும், அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அழுவாத, பயப்படாத, பயப்படாத, அம்மா பக்கத்தில் இருக்கேன், அப்பா பக்கத்தில் தான், இங்கே தான் இருக்கேன் அம்மா. கொஞ்சம் நவுந்துட்டா கூட பிள்ளைங்க அழுவும், எங்கேயும் போகலடா, உனக்கு தான் இந்த ஜூஸ் எடுக்க போகிறேன், உனக்கு தான் பிஸ்கட் எடுக்க போகிறேன், எங்கேயும் போகலாம், இங்கேயே தான் இருக்கிறேன். எப்படி ஒரு மனிதன் தன் பிள்ளைகளிடத்தில் அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதை உறுதிப்படுத்துகிறானோ அதுபோல தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆக நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை தாங்குகிற தேவனாயிருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ எதுக்கு நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக நம்ம காக்கும்படிக்கு நம்மோடே கூட முடிவு பரியந்தம், நம்முடைய முடிவு பரியந்தம் அல்லது அவருடைய வருகையின் முடிவு பரியந்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத, ஏன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த செய்தி கேட்குற இந்த நேரத்திலேருந்து உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உங்கள் மேல் கை போடுவதே கிடையாது. தீங்கு அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னால் அந்த தீங்கு அவங்களுக்கே வரும். உங்களுக்கு என்ன தீங்கு நினைக்கிறாங்களோ அந்த தீங்கு அவங்களுக்கே வந்து சேரும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேனோ அதே போல் நான் உன் கூட இருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவனாய் இருக்கிறார். கண்களை முடிச்சேப்போம். பிதாவை இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கொடுத்த இந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தாவே மரண பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே நீர் முடிவு பரியந்தம் எங்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் முடிவு பரியந்தம் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ முடிவு பரியந்தம் எங்கள் மேல் அன்பு கூறுகிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 3 காரியங்களையும் நீர் எங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின் நம்பிக்கையிலே எஞ்சியுள்ள வாரங்களை, எஞ்சியுள்ள 2 மாதங்களையும் நாங்கள் கடந்து போக போகிறேன். நான் ஒரு புதிய வருடத்துக்குள் நுழைய போகிறோம். அந்த புதிய வருடத்துக்குள் ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வாதத்தோடு ஒரு புதிய வாக்கு தத்துவத்தை பெற்று ஒரு புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே ஒரு புதிய மேன்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் நுழைய போகிற காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரப்போகிற காய் ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தின் தரம் உயரப்போகிற காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்களை நடத்த போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இந்த செய்தி கேட்கிற உடைய பிள்ளைகளாகிய எல்லாருடைய தேவனாய் நீர் இருக்கிற காய் ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜா. துதிகன மகிமை எல்லாமக்கே எடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துகிற பக்கபலமும் பாதுகாப்பும் இன்னும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் சில வாரங்களிலே ஒரு புதிய வருடத்துக்குள் நுழைய போகிறோம். இன்னும் 2 மாதங்கள் தான் ஒரு புதிய வருடத்துக்குள் நுழைய போகிறோம். நீங்கள் இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி இம்மட்டும் நடத்திய தேவன் இனி வரப்போகிற வாரங்களிலும் நம்மை நடத்துவார். இந்த வருடத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். நடத்தி ஒரு புதிய வருடத்திற்குள் நம்மை நுழைய பண்ணுவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள் நுழைய பண்ணினாரோ அதே போல நம்மையும் ஒரு புதிய வருஷத்துக்குள் நுழைய பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிப்போம், ஜெபிப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.